நான் கற்பூரம். என்னை வீட்டில் வைத்திருக்கிறீர்களா? அப்படின்னா நான் உங்களுக்கு செய்யும் உதவிகளை கேளுங்கள். முதல்ல, உங்கள் மனசுக்கு நான் நண்பன். என் மனம் மன அழுத்தத்தை குறைக்கும். கவலை, பதட்டம் குறையும். மனசுக்கு அமைதி தரும். ஒரு நாள் முழுக்க டென்ஷனா இருந்தீங்களா? என்னை ஒருமுறை ஏற்றிப் பாருங்கள். அமைதி வந்து சேரும். உடலுக்கும் நான் உதவுவேன். காற்றை சுத்தமாக்க உதவும். சின்ன சின்ன கிருமிகளை குறைக்க உதவும். மூச்சுவிட சுலபமாக இருக்கும். சிறிய நாசி அடைப்பு குறையும். அதனாலதான் பூஜை அறையில் மட்டுமில்ல, வீட்டிலேயே என்னை வைத்திருக்க சொல்றாங்க. நான் சின்ன கல்லு மாதிரி தான் இருக்கும், ஆனா என் வேலை பெரியது. நான் எரியும்போது நான் எதையும் எடுத்து வைக்க மாட்டேன். உங்கள் வீட்டிலிருந்தும் கெட்ட ஆற்றலை எடுத்துப் போகிறேன் என்று நம்பிக்கை. நான் கற்பூரம். உங்கள் வீட்டுக்கு மணமும், உங்கள் மனசுக்கு அமைதியும், உங்கள் உடலுக்கு சுத்தமும் தருவேன். நான் கற்பூரம். என்னால நல்லது நிறைய இருக்கு, ஆனா தவறா பயன்படுத்தினா பிரச்சனையும் வரும். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம், என்னை நேரடியாக சாப்பிடாதீர்கள். நான் பூஜைக்குதான், உணவுக்கு இல்லை. குழந்தைகள் அருகில் என்னை வைக்காதீர்கள். அவர்கள் தவறுதலாக எடுத்து வாயில் போடலாம், அது உடலுக்கு கேடு தரும். அதிகமாக என்னை எரிக்காதீர்கள். அதிக புகை மூச்சுக்கு பாதிப்பு தரும். குறிப்பாக ஆஸ்துமா அல்லது அலர்ஜி உள்ளவர்களுக்கு கவனம். என்னை எரிக்கும்போது மூடிய அறையில் எரிக்காதீர்கள். காற்றோட்டம் இருக்கணும். என்னை நேரடியாக தோலில் தடவாதீர்கள். எரிச்சல் அல்லது அலர்ஜி வரலாம். நான் சின்னதுனால சேஃப்னு நினைக்காதீங்க. சரியா பயன்படுத்தினா நண்பன், தவறா பயன்படுத்தினா பிரச்சனை. நான் கற்பூரம். உங்களுக்கு நல்லதுக்கு தான், ஆனா கவனமா பயன்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அமைதி எல்லாருக்கும் பரவட்டும்.